भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मूकां करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवा श्रीचैतन्य ईश्वरा कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च गोपाकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्चनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु नामचिन्तामणि कृष्ण चैतन्य रसविग्रह पूर्णशुद्धो नित्यमुक्तो अभिन्नत्वं नाम नामिने कृष्णवर्णं तुषा कृष्णं साङ्गोपाङ्गस्य पार्षदं यज्ञैर्सङ्कीर्तनप्रायैर् यजन्त हि सुमेधसः। ஸோ நாளான்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள், சைத்தன்ய மகாபிரபுவோட தோன்றின நாள், ஆவிர்வாவமான நாள். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வந்து சந்திக்க போகிறதில்ல. அதனால் இன்றைக்கி அவரோட அவதாரத்தை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு சைத்தன்ய மகாபிரபு பற்றி ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை. நிறைய பேருக்கு தெரியாது சைத்தன்ய மகாபிரபு பற்றி. எத்தனை பேர் சைத்தன்ய மகாபிரபு உங்களுக்கு தெரியுமா? மகாபிரபು ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು தெரியாது. ನಿಮ್ಗೆ தெரியாது. ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ. ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ ಮತ್ತೆ. ಓಕೆ. நிறைய பேர் ಯಾರು வரಲಿಲ್ಲ. ಮೋಹನಮ್ಮ ಬರಲಿಲ್ಲ. ನೀವು ಇವರು ಪುಷ್ಪಮಾಲ ಬರಲಿಲ್ಲ. ಹೌದಾ? ஸோ பகவான் கிருஷ்ணரோட அவதாரங்கள் வந்து நிறைய அவதாரங்கள் இருக்குது. நம்ம பார்த்த மாதிரியே 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோமா, 3வது அத்தியாயத்தில் பார்த்தோமா பாகவதமில் 22 அவதாரங்கள். 3வது இப்போ நம்ம 4வது பார்க்குறோம். 3வது அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அவதாரங்கள்லாம் கிருஷ்ணர் தானே விரிச்சிக்கிறாங்க, எக்ஸ்பேன்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் வந்து அவரோட அவதாரங்களை தோண்டிக்கிறாங்க பக்தர்களுக்காக. அப்புறம் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக, அப்புறம் வந்து அசுரங்களை வந்து வதம் பண்ணுறதுக்காக அவதாரங்கள் இருக்கிறாங்க. இப்போ ராமர் அவதாரம் எடுத்தார். அப்புறம் விஷ்ணுவோட அவதாரங்கள் 3 குணங்களுக்கு 3 அதிபதியாக ஒரு அவதாரமாக எடுத்தார். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரான்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த பௌத்திக உலகத்தை வந்து படைக்கிறதுக்காக 3 விஷ்ணு அவதாரங்களாக எடுத்தாங்க. மகாவிஷ்ணு, கார்மதாயக்ஷா விஷ்ணு, அப்புறம் வந்து கர்ப்பதாயக்ஷா விஷ்ணு, சிரோதாயக்ஷா விஷ்ணு. இந்த மாதிரி பல அவதாரங்கள் பகவான் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் கிருஷ்ணர் வந்து மகாபிரபு அவதாரமாக எடுத்தாரா இல்லை எப்படி? ஏன்னா அதுக்கு பதில் கிருஷ்ணர் வந்து மகாபிரபு அவதாரமான்னு சொல்லலாமா இல்லை என்னன்னு சொல்லலாம்ல? ஒருத்தரா சொல்லுங்க. அவதாரம் கரெக்ட். நீங்கள் மகாபிரபு வந்து கிருஷ்ணர் வந்து மகாபிரபு அவதாரமாக எடுக்கலை, கிருஷ்ணரே வந்துட்டார். சாக்ஷாத் கிருஷ்ணரே அவதாரமாக அது எடுக்கலை. ஏன்னா வேற எல்லாம் அவதாரமாக எடுத்தார். நரசிம்மர் அவதாரம் எடுத்தார், மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார், கூர்ம அவதாரம் எடுத்தார், அப்புறம் வந்து புத்தன் அவதாரம் எடுத்தார், அப்புறம் வந்து ஹயக்ரீவா அவதாரம் எடுத்தார். நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. ஆனால்
மகாபிரபுவாக அவர் வரும்போது என்ன ஆச்சுன்னா, சைத்தன்ய மகாபிரபு வரும்போது கிருஷ்ணரே வந்துட்டார். அவரே அந்த அவதாரத்தை வந்து அந்த அவதாரமே எடுக்கல, அவரே நேராக வந்துட்டார், நேரடியாக வந்துட்டார். இங்கே சைத்தன்ய மகாபிரபு வந்து 1486 நினைக்கிறேன், அந்த ஒரு வருடத்துல தான் அவர் வந்து அவதாரம் எடுத்தார். அவர் தானாக வந்தார், மகாபிரபுவே கிருஷ்ணராக வந்தார். ஸோ இந்த அவதாரம் நீங்கள் சொல்கிறீங்க கௌடிய சம்பிரதாயத்தில், நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமக்காரங்களாம் மகாபிரபு அவதாரம் எடுத்தீங்கன்றதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாராவது பகவான் எதாவது வந்தால் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்னு கேட்பீங்க இல்லையா? ஒரு ஆவணங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம் அதுக்கு? அது ஓகே, கரெக்டு. இப்போது பகவான் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து தன்னோட பாத கீழே வந்து எதுவுமே முத்திரைகள் இருக்காது. ஆனால் பகவானோட அவதாரம் எல்லா அவதாரங்களுக்கும் அந்த கால் கீழே அந்த பாதத்தில் வந்து முத்திரை இருக்கும். எல்லாமே ஒரு 12-24 முத்திரைகள் இருக்கும். ராதாராணி கூட இருக்கும், கொடி இருக்கும், யானை இருக்கும், அப்புறம் அந்த சங்கு இருக்கும், லோட்டஸ் ஃப்ளவர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள்லாம் இருக்கும். நீங்கள் கூட ஏதோ சொன்னீங்களே, மொபைலில் நான் ஒருத்தரை பார்த்தேன், நான் அவர்கிட்ட பேசினேன். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிராமணிக்கம் இல்லாத கருத்துக்களெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் நானே அவதாரம் கூட நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ சாய்பாபா வரும்போது நான் தான் அவதாரம் தான் சொல்லிட்டாரு, நான் விஷ்ணு அவதாரம் சொல்ல நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நானே அவதாரம் சொல்கிறவங்களுக்கு உடனே காலை எடுத்து காமிப்பான்னு சொல்லணும். அப்போது என்ன ஆகிடுது, ஈஸியாக நம்மளை வந்து புரிஞ்ச இது பண்ணிக்கலாம். இவர் வந்து உண்மையான அவதாரம் கிடையாது, இவர் வந்து ஏதோ ஒரு வேறு விஷயத்தோடு வந்திருக்காரு. ஏதோ என்ன சொல்கிறது, ஹிடன் போலிசாமியா வந்து ஏதோ மக்களை ஏமாத்துறதுக்காகவோ மக்களை வந்து சரியான வழி காமிக்காமல் ஒரு தவறான வழியை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்றது எனக்கு நமக்கு தெரிஞ்சது. ஒன்று பணத்துக்காக வந்திருப்பாங்க, இல்லை புகழுக்காக வந்திருப்பாங்க, இல்லை பாசிசம். எனக்கு வந்து சீடர்கள் வேணும். சைத்தன்ய பாபு சொல்லியிருக்காரு இல்லையா, சீடர்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சைத்தன்ய பாபு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே நிறைய போலி குருக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சீடர்கள் வேணுன்றது வந்திருக்காங்க. நிறைய பேர் நிறைய இப்போது சோ கால்டு குரு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழில் வந்து பேரளவுக்கு குரு, இல்லை பேரளவுக்கு அவதாரங்கள். இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க. முக்கியமாக எந்த நாட்டில் இந்த மாதிரி அவதாரங்கள் நிறைய எடுப்பாங்க? கடவுள் பேர் சொல்லிட்டு இல்லை எந்த நாட்டான எந்த கண்ட்ரி, எந்த தேசம்? உலகத்தில் எத்தனை கண்ட்ரி இருக்கு இல்லையா? இந்தியா தான் நம்பர் 1ங்க. அமெரிக்கா அடிக்கடி ப்ரெஸ் கூட கேட்பாங்களா, நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, நீங்கள் வந்த உத்தேசம் என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த டைமில் பிரபுபாதர் போகிற டைமில் மாதத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் வருவாராம். வந்து நான் பகவான் அவதாரம் சொல்லி அங்கே மக்களை வந்து மிஸ்கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட நிறைய இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவிலே ஃபுல்லாக இருக்காங்க அந்த மாதிரி நானே அவதாரன்றது, நானே பகவான்ன்றது. அந்த மாதிரி நிறைய போலி அவதாரங்கள் நிறைய எடுத்து மக்களை வந்து ஏமாத்திட்டே இருக்காங்க. பெங்களூரில் நிறைய எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இது எல்லா ஸ்டேட்லையும் ஃபேமஸ். நம்ம இந்தியா உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எஸ்ருவாசி நம்ம இந்தியா அதில் பாரத் மாதா. ஸோ இங்கே மகாபிரபு வந்து பகவானே தான், விஷ்ணுன்னு சொல்ல முடியாது. மகாபிரபு பகவான் இஸ் பகவான். என்ன டிஃப்ரென்ஸ் விஷ்ணுவுக்கும் பகவானுக்கும்? பகவான் சொல்லலாம், இல்லை பரமாத்மா சொல்லலாம். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா? பரமாத்மா எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் கிருஷ்ணர் தானே. சொல்லுங்க. அவற்றிலிருந்து வர தேஜஸ்த பிரம்மம், அதுல இருந்து அவர் எல்லாத்தோட இதயத்துல இருக்கவர் பரமாத்மா. கரெக்ட், ஓகே. அப்புறம் பகவான்ங்கிறது அவர்தான் சாக்ஷாத் உடலோட. he is nothing but Krishna himself. பகவான் பஞ்சதத்துவ கூட பத்தறங்க. கரெக்ட். இப்போ இவர் யார் கூப்பிட்டு வந்தார்? சைத்தன்ய மகாபிரபு வந்து யாரோ ஒரு பெரிய உயர்ந்தமான அவரும் கூட பகவானோட அவதாரம் தான், கிருஷ்ணனோட அவதாரம் தான். அவர் கூப்பிட்டு பிரம்மா தான் அவரு. நீ வேடத்துல பஞ்சதத்துவாதாலே அதில் அத்வைதாச்சாரியா எப்படி இருப்பார்? அத்வைதாச்சாரியா இளஞ்ச வயசா நல்லா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருப்பாரா? எப்படி இருப்பாரு? பூனில வெள்ள தாடி விட்டுருப்பாரு பாருங்க. பஞ்சதத்துவம் எங்க இருந்தா பாருங்க, வெள்ள தாடி விட்டுருப்பாரு.
வைரமா இருப்பாரு, வெள்ளை தாடி விட்டுருப்பாரு, அவர் தான் அத்வைதாச்சாரியா. இந்த அது அதுல இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க பிரபு, பிரபு இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இவர் தான் அத்வைதாச்சாரியா. சைத்தன்ய மகாபிரபு காமிங்க, இவருக்கு கௌரி மாதாஜி, இவருக்கு சைத்தன்ய மகாபிரபு காமிங்க. தமிழ்நாட்டுல சைத்தன்ய மகாபிரபு எங்க வந்தார், ரொம்ப ஃபேமஸ் ஆனார் எங்க வந்து? தமிழ்நாட்டுல பிரபு நீங்க கூட போயிருக்கீங்க. தமிழ்நாட்டுல ஒரு இடத்துக்கு வந்தாரு, நிறைய இடத்துக்கு வந்திருக்காரு. மேல்கோட்டை கர்நாடகா, நான் சொல்றது தமிழ்நாட்டுல. நம்ம தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்துல இப்ப கூட நம்ம அந்த இது என்னது கோபுரம், அந்த ராஜகோபுரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ரைட் சைட்ல ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. மகாபிரபுவோட சிலை கூட இருக்கு. சிலை வச்சு ஒரு டிவோட்டி வந்து டெய்லி பூஜை பண்றாரு. ஸோ இந்த சைத்தன்ய மகாபிரபு, இந்த பகவானுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, பரமாத்மா வந்து விஷ்ணுவோட அவதாரம், பகவான் வந்து சாக்ஷாத் கிருஷ்ணரே. இப்போ அத்வைதாச்சாரியர் வந்து விஷ்ணு அவதாரம் எல்லாருக்கும் தெரியும் தானே. அத்வைதாச்சாரியர் வந்து விஷ்ணு மறுபடியும் சிவபெருமானோட ரெண்டு பேரோட கலந்து வர ஒரு என்ன அது ஒரு தோண்டல், அது ஒரு அவதாரம். அப்படி இருக்கும்போது அத்வைதாச்சாரியர் நவதீப்ல பார்த்தாங்க. நவதீப்னா 9 தீவுன்னு அர்த்தம். அந்த 9 தீவு வந்து பேர் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கு. ஸோ இந்த 9 தீவிலையும் சைத்தன்ய அத்வைதாச்சாரியரை பார்த்தாரு. எப்படியாவது இந்த மக்களை வந்து பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணும்போது எல்லாம் நல்ல செல்வந்தரங்களா இருக்காங்க நவதீப்ல. நவதீப் எங்க இருக்குன்னு தெரியுமா? நவதீப் மாயாப்பூர் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல கொல்கட்டான்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு, அதுதான் கேபிட்டல். முன்ன கல்கட்டா இருந்துச்சு, இப்போ கொல்கட்டா பண்ணிட்டாங்க அதை. அந்த இடத்துல இருந்து என்ன ஸ்டேஷன் போகுது? ஹவுரா ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும். 5 ஹவர்ஸ்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 200 கிலோமீட்டர் ரோட்ல போனால் 200 கிலோமீட்டர்ஸ். பட் பை சி போனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். கடல் வழியாக போனால் நம்ம ஈஸியாக, கங்கை நதியாக போனால் நம்ம ஈஸியாக போயிடலாம். ஸோ இந்த மாதிரி சைத்தன்ய அத்வைதாச்சாரியர் என்ன பண்ணாரு, தான் விஷ்ணுவோட அவதாரம் தான். இங்கே எல்லாம் செல்வந்தரங்களா இருக்காங்க, எதுவுமே குறைபாடு இல்லை. ஆனால் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்கன்னா, நாயங்களையும் பூனைங்களையும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நாய் பூனையை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க அந்த டைமில், அந்த ஒரு காலகட்டத்தில். இதை பார்த்து அத்வைதாச்சாரியா நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு பகவானோட நாமத்தை கொடுக்கறதுக்கு, பகவானோட தத்துவத்தை கொடுக்கறதுக்கு பல வகையிலேருந்து பல கோணத்துலேருந்து அவங்க முயற்சி பண்ணி அவங்களால முடியல, அத்வைதாச்சாரியனால முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவர் இருக்கிறது சாந்திப்பூரில் இருக்கிறது பகவான். இவர் அத்வைதாச்சாரியா விஷ்ணுனாலேயே முடியல, பரமாத்மானாலேயே முடியல. ஏன் முடியல அவரால்? அவர் விஷ்ணு பரமாத்மா தானே, விஷ்ணுவோட அவதாரம் தானே அவரும். ஏன் அவரால் முடியல? அவரால் முடியாத காரியம் இல்லையே. ஏன் என் மகாபிரபுவை கூப்பிட்டார். அவர் மகாபிரபுவை கூப்பிட்டாரு. சாலிகிராம் சிலையை வச்சு அவருக்கு டெய்லி அதை அர்ப்பணம் பண்ணாங்க. அந்த அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவர் நாமத்தை சொல்லி எல்லா உபச்சாரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா சைத்தன்ய மகாபிரபு அவர் கூப்பிட்டதுனால வந்தார். ஏன் இவராலே பண்ண முடியல? இவர் விஷ்ணு தானே, கிருஷ்ணனோட அவதாரம் தானே அத்வைதாச்சாரியா. ஏன் அவரால் முடியல? காரணம் என்ன? அத்வைதாச்சாரியா விஷ்ணு இல்லையா? கேள்வி வரணும் இல்லையா நம்மளுக்கு? என்னப்பா விஷ்ணுன்னு சொல்றீங்க அத்வைதாச்சாரியா, அவரால் ஏன் முடியல? அவரால் ஏன்? அதான் கரெக்ட். பரமாத்மா சாட்சியா இருக்காரு. கரெக்ட். ஓகே. வேற நீங்க கிட்ட வந்து நீங்க ஆன்சருக்கு என்ன ரொம்ப இது கேர்ஃபுல்லா கேளுங்க. வேற அந்த பாகவதம்ல இல்ல ஆன்சர் இருக்கு. இதுல என்ன ஆன்சர்னா ரொம்ப சிம்பிள். பரமாத்மான்றவங்க வந்து எல்லாரையும் சமமா பாக்குறாங்க, நியூட்ரலா பாக்குறாங்க. எல்லாரையும் நியூட்ரலா பாக்குறாங்க. தமிழ் சந்திர நீங்க நல்லதா, அவன் புஷ்பா நீங்க நல்லதா, கீதா நீங்க எல்லாருமே நீங்க நல்லவர் தான். கரெக்டா இருக்காங்க, நல்லா எல்லாமே நல்லவங்க. யாரையும் வந்து குறை பார்க்கறது அவங்க. எந்த பக்தர்கிட்டையும் எந்த நபர்கிட்டையும் குறைய பார்க்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க பாரபட்சம் இல்லை. எல்லாரையும் நல்ல ஒரு நபர்களா பார்க்கறதுனால அவங்கனால பிரச்சாரம் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு நம்ம வந்து தொடங்கணும், அந்த செயல் பண்ணணும்னா அந்த யாரை நம்ம பிரச்சாரத்துக்கு பண்ண போறோம்ன்ற ஒரு நபரை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவரை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா தான் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். அதனால அவர் நியூட்ரலா இருக்கிறதுனால, சமத்துவத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணதுனால அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு வந்து
ஏய் நீ இப்படி பண்ணக்கூடாதுன்ற இது சொல்ல முடியல அவரால். ஏன்னா எல்லாரையும் சமமாக பார்க்குறாங்க அவங்க. பண்டிதா சமதர்ஷன மாதிரி எல்லாரையும் சமமாக பார்க்கறதுனால என்ன பண்ணாங்க அவங்க, யாருக்கும் சொல்ல முடியாதனால கிருஷ்ணா நீங்களே சாட்சாத் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க, பிரார்த்தனை பண்ணாங்க. நீங்களே சுயமாக நீங்கள் வந்து இவங்களை வந்து டெலிவரி பண்ணாதான். அது எப்படி வரீங்க, பக்தரா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவர் பகவானா வாங்கன்னு சொல்லி சொல்லல, நீங்கள் பக்தரா வாங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொல்லுங்க பக்தரா வாங்க வர சொன்னது? அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு, எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் பக்தரா வாங்கன்றாங்க, பகவானா வராதிங்க, பக்தரா வாங்கன்றாங்க. பக்தி மார்க்கம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு அவங்க அந்த மாதிரி எல்லாம் பக்தர்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிமிட்ஸை தாண்டி போவாங்க. என்ன கட்டளை இருக்கோ அந்த கட்டளையை தாண்டி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் பகவான் வந்து ஒரு லிமிட் தான் வச்சுருப்பாங்க. சொல்லுவாங்க இப்படிதான் இருக்குது பக்தி மார்க்கம், நீங்கள் பண்ணலாம்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். நான் பகவத்கீதை சொல்லியிருக்கப்பா, நீங்கள் படிச்சுக்கோங்க, பாகவதம் எழுதியிருக்கேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் இது இருக்குது, பக்தி மார்க்கம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பக்தர்கள் அப்படி கிடையாது, அதை தாண்டி பிரபுபாதர் என்ன பண்ணாரு, நம்ம நாட்டை விட்டு தாண்டி போயிட்டாரு, ஓவர்சீஸ்க்கு போயிட்டாரு, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அமெரிக்காவுக்கு போய் சொல்லியிருக்காரு, யூஎஸ்ல போய் சொன்னார். ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நம்ம இங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கே நம்ம நிறைய இது என்ன தவிக்கிறோம், எப்படிடா பண்ணுறதுன்னு சொல்லி தவிக்கிறோம். ஆனால் பிரபுபாதர் தாண்டி போயிட்டாரு, இந்தியாவை தாண்டி பரத வருஷத்தை தாண்டி போயிட்டாரு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் இப்போ எல்லாம் இல்லை, முன்னாடி வந்து யாராவது பரத வருஷத்தை தாண்டி போயிட்டா அவங்கள வந்து அந்த இதுலேருந்து நீக்கிடுவாங்க, சம்பிரதாயத்துலேருந்து நீக்கிடுவாங்க. அப்படி ஒரு பக்தர் வந்து வெளியே போய் பிரச்சாரம் பண்ணதுனால மத்வ சம்பிரதாயத்தில் ஒருத்தர் நீக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணார், வந்து இஸ்கான் ஜாயின் ஆகிட்டாரு. இங்கிலாந்து இஸ்கான் ஜாயின் ஆகி பெரிய வைஷ்ணவர் ஆகிட்டாரு, நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டாரு. ஆனால் இதை வந்து பண்ணதே பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் தான். நீங்கள் தாண்டி போங்க, இந்த நதியை தாண்டி போயிடுங்க. ஏன்னா ஏன் அதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, அங்கே தாண்டி போயிட்டு அங்கே சம்பிரதாயம் கிடையாது. வெளிநாட்டில் சம்பிரதாயம், சம்ஸ்காரம், பக்தி, ஆன்மீகம், இது நாகரிகதை, இதெல்லாம் எதுவுமே அங்கே கிடையாது. அங்கே போனால் எப்படியாவது வீச்சு விழுந்துடுறாங்க, அவங்களால பக்தி தொண்டு பண்ண முடியாது. இப்போ சைனாவுக்கு போனால் பண்ண முடியுமா நம்மளால? ஜப்பானுக்கு போனால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் என்ன பண்ணாங்க, ஸ்ரீ சம்பிரதாயத்துலையும் மத்வ சம்பிரதாயத்துலையும் வெளியே போனால் வந்து அவங்க வந்து சேர்க்கறதில்ல, மறுபடியும் அந்த சம்பிரதாயத்துலேருந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு பகிஷ்காரம்னு சொல்லுவாங்க. இந்த சம்ஸ்கிருதத்தில், தமிழில் என்ன சொல்கிறாங்களோ தெரியாது, பகிஷ்காரம் பண்ணிடுவாங்க அவங்கள. ஆனால் இங்கே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாங்க, இங்கே பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் என்ன பண்ணாரு, பிரபுபாதரை கூப்பிட்டு நீங்கள் வெளியே போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. ஏன்னா ஒரு ஆச்சாரியா வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணலாம், சாதாரணமான சன்னியாசியோ சாதாரணமான பக்தரோ வைஷ்ணவர் வந்து பண்ண முடியாது. ஒரு ஆச்சாரியர் வந்து அவர் வந்து அதை பிரேக் பண்ணி அனுப்பலாம். எதுக்காக? ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக, ஒரு லோக கல்யாணத்துக்காக. மற்றபடி வேற எதுக்கெல்லாம் பிரேக் பண்ணுறதுல அவங்க இப்போ 64 ரவுண்டு பண்ண வேண்டிய நிலைமை தானுங்க நம்மளுக்கு. பிரபுபாதர் 16 ரவுண்டு பண்ணி விட்டாரு. எதுக்காக? பிரபுபாதருக்கு நல்லா தெரியும் நம்ம உயர்ந்தமான பக்தர்கள் நல்லா தெரியும், அவருக்கு உயர்ந்தமான பக்தர்கள் இவர் நல்லா தெரியும். ஏன்னா இவருக்கு 64 ரவுண்ட் பண்ண தேவையில்லை, 16 ரவுண்ட் பண்ணாலே இவங்க கோலக்கத்து போயிடுவாங்க. சரி, பிரபுபாதர் நல்லா தெரியும், அதனால பண்ணாங்க 16 பண்ணாங்க. அவர் இந்தியன் ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ಅವರು 64 ಮಠமா 64 ಮಠ ಓಪನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರು ದೊಡ್ಡ ಮಠ ಇವತ್ತು ಇದೆ, ಅದು ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಕೂಡ ಇದೆ, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇದೆ, ಇದು ಸರ್ಜಾಪುರ ಹತ್ರ ಇದೆ, ಚಂದಾಪುರ ಹತ್ರ ಇದೆ, ಎಲ್ಲ ಕಡೆ ಅದ. ಇದೆಲ್ಲ ಮೊನ್ನೆ ಬಂದಿರೋದು ದೊಡ್ಡ ಮಠ 64 ಮಠ. ಬೃಂದಾವನ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಮಾಯಾಪುರ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ನಾವೆಲ್ಲ ಹೋದ್ರೆ ಮಾಯಾಪುರಗೆ ಅಲ್ಲೇ ಒಂದ್ಸಲ ಪ್ರಸಾದ ತಗೊಂಡು ಎಲ್ಲ ಹೇಳ್ತಿದ್ದೆ. 64 ಮಠ ಓಪನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವ್ರು ಸಿಂಹಗುರು. ಅವ್ರ ಲ್ಯಾಂಗ್ವೇಜೇ ಯಾರಿಗೂ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ, ಇಂಗ್ಲೀಷ್ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. அவர் எழுதுன அந்த பிரம்ம சமயத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது அவருக்கே புரியல, இங்கிலீஷ்காரங்களுக்கே புரியாது. அந்த அளவுக்கு ஹை டாப் லாங்குவேஜ் அவருக்கு இங்கிலீஷ்காரங்களுக்கே புரியல அவங்க எழுதுனது. பிரம்ம சமயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பிரம்ம சமயத்தை மட்டும் இல்லை, அவர் எந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை பேசினாலே எங்க வேற அவங்களுக்கு இங்கிலீஷ்காரங்களே ஒருத்தர் டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கணும், அந்த அளவுக்கு ஹை வொக்காபுலரி அவருக்கு. ஸோ இப்படி மகாபிரபு என்ன பண்ணாரு, இந்த சைத்தன்ய மகாபிரபு அத்வைதாச்சாரியா வந்து அவங்கள வந்து ஆஹ்வானம் பண்ணாங்க. நீங்கள் வந்து தான் இந்த நவதீப்பில் வந்து இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் வந்து கிருஷ்ண பிரேமையை கொடுக்கணும். ஏன் பக்தராக வந்தாருன்னா, பக்தராக வரும்போது என்னாச்சுன்னா பக்தர்களுக்கு வந்து பாசம் ஜாஸ்தி, யார் மேலே கட்டுண்ட ஆத்மாக்கள் மேலே பாசம் ஜாஸ்தி. ரொம்ப நல்ல வேலை செய்கிறாங்க, நல்ல காரியங்கள் செய்கிறாங்க, நல்ல பக்தியோடு செய்கிறாங்க, எப்பவும் சத்சங்கத்தில் இருப்பாங்க சொல்லி ஒரு பாசம். அதனால என்ன பண்ணாரு, பகவான் வந்து பக்தராக வந்து
கிருஷ்ண பக்தியை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்சி கொடுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அவர் பிரேமையை கொண்டு வந்தார். கிருஷ்ண பிரேமையை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணார், எஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இஸ் ஹோலி நேம்ஸ். இங்கே அவர் நவதீபுக்கு வரும்போது என்னாச்சுன்னா, அது ஒரிசால சர்வபௌம பட்டாச்சாரியான்னு சொல்லி ஒரு சன்னியாசி இருக்கார். அவர் இப்போ யாருன்னா பிரதாபருத்ரான்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார் அந்த டைமில். பிரதாபருத்ரான்னு சொல்லி ஒரு பெரிய மன்னார் ஒரிசாக்கு. அந்த டைமில் இப்போ ஒடிசான்னு பேர் அதுக்கு ஸ்டேட்டுக்கு. அந்த ஒரிசா மாநிலத்தில் இந்த பிரதாபருத்ரோட அரசர் மன்னாருக்கு வந்து இவர் மந்திரியாக இருந்தார். இவர் இந்த சர்வபௌம பட்டாச்சாரிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள், இது சீடர்கள். இவர் மாயாவாதி சன்னியாசி. இவர் மாயாவாதிய சன்னியாசின்னு சொல்லி இவருக்கு லட்சக்கணக்கான அவருக்கு தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்கள. இவர் என்ன பண்ணார், ஒரு தடவை இவரை பார்த்தாரு, சைத்தன்ய மகாபிரபு பார்த்தாரு. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, புரி ஜெகநாத்தில் விழுந்துட்டார் அப்படியே கீழே. ஜெகநாதரை பார்த்த உடனே அந்த அஷ்டசக்கி சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துடுது. ரோமாஞ்சமாயிடுது, முடி வந்து நிற்கிறது, கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. அப்புறம் வந்து ஒரு மாதிரி குளிர் மாதிரி ஆயிடுது. அப்புறம் வந்து கீழே விழுந்து அப்படியே உருளுவாங்க அப்படியே. இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸும் வந்துருச்சு சைத்தன்ய மகாபிரபுக்கு ஜெகநாதரை பார்த்த உடனே. இதுதான் உண்மையான பக்தி. இப்படி வந்தால் தான் நம்ம வந்து உண்மையான பக்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோன்றது அர்த்தம். இப்படி யாருக்காவது ஆயிருக்குங்களா? ஸோ இது பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் அந்த இவர் சார்வபௌம பட்டாச்சாரியா வந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு. அது பேர் வந்து நவ கௌரவரம் சொல்லி ஒரு பாடல். நான் உங்களுக்கு லிங்க் அமைச்சிருக்கேன். அது நவ கௌரவரம். அது வந்து யார் பாடிருக்கிறதுனா சார்வபௌம பட்டாச்சாரியா, இவர் தான் பாடிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு எல்லாமே புதுசாக தான் இருக்குது அவரது. அவரோட பாடல் புதுசு, அவரோட ரூபம் புதுசு, அவரோட செயல் புதுசு, எல்லாமே புதுசாக இருக்குது. எல்லாமே அவருக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வரும்போது எந்த ஒரு ஆயுதத்தால் வரல. அவர் ஒரே ஒரு ஆயுதத்தோட வந்தார். என்ன ஆயுதம் அது? நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான். அதனால தான் இந்த ஸ்லோக்கால நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒருத்தரை வந்து நம்ம வந்து அடையாளம் இவர் உண்மையா பகவான்னு சொல்லி சொல்றதுக்காகவோ இல்லை அவரை பகவான் அவதாரம்னு சொல்றதுக்காக நூல்களில் வந்து சாஸ்திரங்களை வந்து அது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிக்கணும். அதை பற்றி குறிச்சு வச்சிருக்கணும். அப்படி குறிச்சு வச்சது தான் 11வது ஸ்கந்தத்தில் சைத்தன்ய மகாபிரபு பற்றி ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஸ்லோகாவே வருது. நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்ய பார்ஷதம். கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோ அபாங்கஸ்ய பார்ஷதம். யக்ஞே சங்கீர்த்தன பிராயைர் யஜந்தஹி சுமேதசஹ யஜந்தஹி சுமேதசஹ. இது நீங்கள் 11th கேண்டோ 5th சாப்டர் 32nd ஸ்லோகா நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாகவதம் எடுத்து பாருங்கள், நீங்கள் தெரியுது. இந்த ஸ்லோகா அதில் இருக்குது. இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு யுகத்திலையும் ஒரு வர்ணத்தில் வருவாங்க, ஒரு வண்ணத்தில் வருவாங்க. ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு, அப்புறம் வந்து சுவர்ண வர்ணம். அப்படின்னா என்ன? சுவர்ண வர்ணம் தங்க வர்ணத்தில் வராங்க. அந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த கோல்டன் அவதாரத்தில் வராங்க. இந்த கலியுகத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கோல்டன் அவதாரம். அதுக்கு தான் ஒரு பேர் கிருஷ்ணவர்ணம் துசா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்ய பார்ஷதம்னா அவங்க பார்ஷதங்க கூட வருவாங்க. அவங்க பார்ஷதங்கள் யார் யாரு? நித்யானந்தா, அத்வைதா, கதாதரா, ஸ்ரீவாசாதி. அப்படியே கரெக்டாக அந்த ஸ்லோகாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்க பாருங்க. அப்படியே அவங்க கூட எல்லாமே அவங்களோட அசோசியேட்ஸ், க்ளோஸ் அசோசியேட்ஸ். நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியா, கதாதரா, ஸ்ரீவாஸ். கதாதரா யாரு? இதுல என்ன அவதாரம்? யார் கதாதரா அவதாரம் எடுத்துக்கிற கலியுகத்துல? ராதாராணி. அப்புறம் வந்து அத்வைதாச்சாரியா மகாவிஷ்ணு, நித்யானந்த பிரபு பலராமர், ஸ்ரீவாஸ் பண்டித் நாரதர். ஸோ அந்த அவங்களோட அசோசியேட்ஸ் அப்படியே வந்திருக்காங்க. அந்த ஸ்லோகம் அப்படியே கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்ய பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தனை பிராயர். எதுக்காக வந்திருக்காரு இவங்க? சங்கீர்த்தனை யக்ஞை வந்து எல்லாருக்கும் வித்தரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க, விநியோகம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. யஜந்தஹி சுமேதசா. இது யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும் இந்த ஒரு வாய்ப்பு? மேதசா. மேதசானா ரொம்ப அறிவாளிங்க, நம்மள மாதிரி ரொம்ப அறிவாளிங்க. சுமேதசானா உயர்ந்தமான அறிவாளிங்க, பயங்கரமான மேதாவிங்க. மேதாவியோட அப்பாற்பட்டவர் அவங்க தான் சுமேதசா. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது கிடைக்கும்,
இந்த கிருஷ்ண பக்தி கிடைக்கும். நம்ம எல்லாமே அந்த வைஷ்ணவோட கருணால, கௌரங்க மகாபிரபு கருணால இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு 3 ஒரு செயல்களுக்கு பண்ண சொல்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க வேணா. 3 செயல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறது ஜீவதயா, நாமருச்சி, வைஷ்ணவ சேவா. இந்த 3 யார் செய்கிறாங்க, செய்யாத பட்சத்தில் இருக்காங்களோ அவங்க வந்து போக முடியாதுன்றாங்க. எங்க கோலோக விருந்தாவனத்துக்கு போக முடியாது. என்னன்னா ஜீவதயா, நாமருச்சி, வைஷ்ணவ சேவா. இந்த 3 யார் பண்ணாம இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா போக முடியாது. பெங்களூருக்கு போக முடியாது. அங்க பெங்களூருக்கு கூட போயிடலாம், பாம்பே கூட போயிடலாம், வெளிநாட்டு கூட போயிடலாம். ஆனா பகவானோட லோகத்துக்கு போக முடியாது. ஜீவதயானா என்ன இது? ஜீவா தயா இருக்கு. ಎಲ್ಲ ಆತ್ಮದಲ್ಲಿ ಜೀವ ವೆರಿ ಗುಡ್. ಟ್ರೈ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್. ಎಲ್ಲ ಆತ್ಮದಲ್ಲಿ ಜೀವ ಆತ್ಮ ಎರಡು ಒಂದೇ. ಜೀವ ಆತ್ಮ, ಜೀವಿ ಅಂತಾರೆ, ಇಲ್ಲ ಆತ್ಮ ಅಂತಾರೆ, ಎರಡು ಒಂದೇ. ಇಲ್ಲಿ ಜೀವ ದಯಾ, ಜೀವನಿಗೆ ದಯಾ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಒಂದು 10,000 ಒಂದು 20,000 ಇಲ್ಲ ಜಿಆರ್ಟಿ ಬಂದ್ರು ಹೆರಿಂಗೋ, ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಡಿ, ಮದುವೆ ಮಾಡಕ್ಕೆ ದುಡ್ಡು ಕೊಡಿ, ಇದನ್ನ ಕೊಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು. ಏನ್ ಕೊಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ? ಕೃಷ್ಣ ಭಕ್ತಿನ ಕೊಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಜೀವದಯ ಅಂದ್ರೆ ಯಾವ ಜೀವಿ ನೋಡಿದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, ಏನಪ್ಪ ಇವನು ಕಪ್ಪಗಿದ್ದಾನೆ, ಏನಪ್ಪ ಇವನು ಕುಳುಕಿದ್ದಾನೆ, ಏನಪ್ಪ ಇವನು ಗುಂಡುಕ್ಕಿದ್ದಾನೆ, என்னப்பா இவனை பார்த்தாவே அசிங்கமா இருக்கு, இவன் சரியில்லைப்பா. அவன் வர்ணத்தை பத்தி நம்ம பார்ப்போம், இன்னொன்று அழகை பத்தி பார்ப்போம், இன்னொரு கோணத்துல பார்த்தா இவன் பிச்சைக்காரன், இவன் அந்த ஜாத்திக்காரன், இவன் இந்த ஜாத்திக்காரன்றது பார்ப்போம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றோம்னா, நாம யாரா இருந்தாலும் சரி, அவன் ஜீவனா இருக்கானா அவனுக்கு நீ தய காமின்னு சொல்றான். எப்படி தய காமி? பிரசாதத்தை கொடுங்க, பகவானை பத்தி பிரச்சாரம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தியை கொடுங்க, ஸோ நாமத்தை கொடுங்க. ஏதோ ஒன்று பக்தி தொண்டரில் நிறைய வகையான செயல்கள் இருக்குது. அந்த செயலில் ஏதோ ஒரு செயல் நீங்கள் அவங்களுக்கு தயசேர்ந்து தய காமிங்க அவங்கன்னு சொல்கிறாங்க. நாமருச்சி, பகவானோட நாமருச்சி. பகவானோட நாமருச்சி நம்ம கொடுக்கணும்னா நான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ருச்சி இருக்கணும். நம்ம கிட்ட கிருஷ்ணர் இருக்கணும். நம்ம கிட்ட கிருஷ்ணநாமம் இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் பகவானோட நாமத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் வைஷ்ணவ சேவா. என்ன இது வைஷ்ணவ சேவா? என்ன பண்ணலாம் வைஷ்ணவ சேவையில்? வைஷ்ணவர்கள் சேவை பண்ணும். இப்போ பக்தர்கள், நிறைய பக்தர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க நம்ம இந்தியா, நம்ம உலகத்தில். அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ, யாரெல்லாம் பகவான நாமத்தை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பக்தர்கள் எல்லாமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க. கடன் பண்ணி கூட நிறைய டெம்பிளில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கடன் பண்ணிட்டு சில டெம்பிள் எல்லாம் இந்த கொரோனா டைமில் சாப்பாடு பிரசாதத்தை கூட பணம் இருக்கல, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த மாதிரி வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சேவை செய்யுங்க. அவங்க கூட போங்க, நாம சங்கீர்த்தனை பண்ணுங்க. சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேவை எது? நாம சங்கீர்த்தனம். ஒரு பக்தர் 3 days பிஃபோர் ஒரு மாதாஜி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. மாதாஜி சொல்கிறாங்க, அவங்களுக்கு தைராய்டு, அதுக்கப்புறம் டைஃபாய்டு ரெண்டுமே வந்துச்சு ஒரே தடவை. ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. ஒரு 4-5 நாள் முன்னாடியே அட்மிட் ஆகிட்டாரு. டிவோட்டி அவர் அந்த மாதாஜி டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த இதெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது இன்னொரு பக்கத்து வார்டில் 4 பேர் பக்தர்கள் வந்திருக்காங்க. கர்நாடகாவில் 4 பேர் பக்தர்கள் வந்திருக்காங்க. இவங்கள பார்த்துட்டு திலக்கு கண்டிமெல்லாம் பார்த்து, என்ன மாதாஜி எங்கே இருக்கீங்க, என்ன சமாச்சாரம், இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரபு, நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அது இல்லாமல் அவங்களுக்கு பண சகாயமோ இல்லை ஃபேமிலி ஒரு வெல் டு டு ஃபேமிலியே கிடையாது. ரொம்ப என்ன சொல்கிறது, லோ கிளாஸ் ஃபேமிலி. பாவம், லோ கிளாஸ் இல்லை, என்ன சொல்கிறது, படவருக்கு என்ன எழுதினா இல்லை என்னது, பாவர்ட்டி லைனுக்கு என்ன சொல்கிறீங்க, வறுமை கோடுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பாவம் நிலைமையில் இருக்காங்க. அந்த டைமில் ஒரு பக்தர், ஒரு வைஷ்ணவர் என்ன பண்ணாங்க, அது இந்த மாதாஜி கேட்டாங்க. இந்த மாதாஜிக்கு ரொம்ப பிரியம் கிருஷ்ண பக்தின்னா, ரொம்ப ரொம்ப பிரியம். எப்படியாவது இந்த இதுலேருந்து நான் வெளியே வரணும், என்ன பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நகர் சங்கீர்த்தனில் போய் கலந்துக்கோங்க, அவ்வளோதான். பணத்தை கொடுக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, முயற்சி பண்ணி எப்படியாவது கலந்துக்கோங்க நகர் சங்கீர்த்தனில். அது சொன்ன உடனே அந்த மாதாஜி சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. சீரியஸாக எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் நகர் சங்கீர்த்தன் போகிறாங்க எல்லா இடத்தையும் நகர் சங்கீர்த்தன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும்
அப்புறம் போய் பார்த்தா என்ன ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து 6 மாதம் பார்த்தா எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. நான் கேட்டவுடனே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நாம சங்கீர்த்தனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு நோயை வந்து போக வச்சிருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குது. நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அங்கே இப்போ நம்ம 3 சொன்னோம், அதில் எது வருது? அதில் நாம சங்கீர்த்தனம் செகண்ட் ஒன்று வருது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஜீவதயா. நாம சங்கீர்த்தனம் போகிறதே வந்து மற்ற ஜீவிகளுக்கு வந்து அந்த நாமத்தை கேட்க வைக்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். அதுக்காக தான் நம்ம போகிறோம். அதனால தான் சைத்தன்ய பாபு சொல்கிறோம், ஜீவதயா. ஒரு ஜீவனுக்கு வந்து நீங்கள் தயா காமிங்க. நீ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பக்தியை வந்து அவங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கோங்க அவங்கக்கிட்ட. ஸோ அதை பண்ண உடனே அவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. அவங்களுக்கு இன்றைக்கி 16 ரவுண்டு ஜெபம் பண்ணுறாங்க, 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிடுறாங்க, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அவங்கனால அவங்க பொண்ணு டிவோட்டி ஆகிட்டாங்க. அவங்க மாப்பிள்ளை வந்து டிவோட்டி கிடையாது, நான் சேட்டிங் பண்ணுறது இல்லை, ஆனால் ராமநாமத்தை எழுதுறாங்க. நிறைய பேருக்கு ராமநாமத்தை எழுதுகிற பழக்கம் இருக்குது. இந்த பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தா நிறைய புக்கெல்லாம் எழுதி கோயிலில் போய் அப்படியே அர்ப்பணம் பண்ணிடுவாங்க ராமநவமி வரும்போது. ஸோ இந்த மாதிரி அந்த நாம சங்கீர்த்தனம், நான் கூட எங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணலான்னு இருக்கேன். நகர சங்கீர்த்தனம் மோக்கால முடியல. நம்ம ஓகேன்னா நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ அந்த மாதிரி ஒரு சங்கீர்த்தனம் போகலாம். அந்த மாதிரி பண்ணால் நிறைய ஜீவிகள் வருவாங்க. ஏன்னா இந்த கர்த்தால் சவுண்ட் யார் தெரியுமா? பலராமர் வந்து அங்கே இழுக்கிறாங்களாம். இந்த கர்த்தால் வந்து பலராமர் இருக்குது. ஸோ இந்த சவுண்டு கேட்டாலே நிறைய பேருக்கு ஆனந்தமாக வந்துடும். ஆனந்தம் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். சில இதெல்லாம் நான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன், ஷேர் பண்ணுங்க. நாயெல்லாம் குதிக்கும் கீர்த்தன் பண்ணும்போது, அப்படியே காலி இப்படி மேலே தூக்கி டான்ஸ் ஆடும் நாய். சைத்தன்ய மகாபிரபு எங்கே போனது? என்ன ஸ்டேட் அது? ரொம்ப பியூட்டிஃபுல். இப்போ கூட இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க ஊரில் இருந்து ஒரு 1000 பெண்கள் வந்திருக்காங்க. ஜார்க்கண்ட் அந்த ஊரில் சைத்தன்ய மகாபிரபு வந்து சங்கீர்த்தனம் பண்ணும்போது புலி, ஆடு, அப்புறம் மாடு, எல்லாமே செடிங்க, மரங்க எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு இந்த நாம சங்கீர்த்தனம் கேட்ட உடனே. ஸோ சைத்தன்ய மகாபிரபு இதை பகவானே சாட்சாத்து அவரே வந்துட்டார். சில பக்தர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மகாபிரபு நம்ம வந்து வர வைக்க அவசியமே இல்லை, அவங்களே பக்தரை போய் பார்க்கறது போவாங்க. கிருஷ்ணரே வந்து பக்தரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா மதுராவில் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு தடவை ஒரு வாஷர்மேன் டோபி, அவன் வந்து இந்த பார்டர் எல்லாமே கோல்டில் எம்ப்ராய்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்து கம்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறான். கம்சனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கிருஷ்ண பலராம் அப்படி நடந்துட்டு வந்துட்டே இருக்காரு. நேரடியாக 2 பேர் பார்த்துருக்காரு. கிருஷ்ணர் கேட்குறாரு, எனக்கு அந்த துணியெல்லாம் கொடுத்துருப்பா, எங்ககிட்ட துணி இல்லை, நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம், தயவுசெய்து நாங்கள் துணி கொடுத்துருப்பான்னு சொன்னால், உனக்கு என்ன அறிவு இருக்கா? அவனுக்கு தெரியாது யாருன்ட்டு. யாருக்கு தெரியுமா இது துணி? கம்ச மகாராஜ் அவருது. அந்த துணி போடுறதுக்காக உனக்கு தகுதி இருக்கா? உனக்கு யாரை நீ என்ன கேட்டுருக்க தெரியுமா? எதை பற்றி கேட்குற நீ தெரியுமா? எங்கள் ராஜரது வருது, எங்கள் மன்னார் அவருது தான் அந்த துணி கொண்டு போட்டுருக்கேன் சொல்லி எவ்வளோ கேட்டு பார்த்தாரு. கிருஷ்ணர் கொடுக்கல. கடைசியில் என்ன பண்ணாரு? தலையை அப்படியே எடுத்துட்டார், தன்னோட சிரசையே எடுத்துட்டு இந்த துணியெல்லாம் வாங்கி அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டிட்டாங்க. இது நீங்கள் கிருஷ்ணா புக்கில் பாகவதமாக தான், அந்த பாகவதம்ல 10th canto ஒரு பாட்டை வந்து என்ன பண்ணாரு பிரபுபாதர், கிருஷ்ணா முழுவதை கடவுள்னு சொல்லி ஒரு புக்கை போட்டார். சீதா தேவியை வந்து அவமரியாதை பண்ணிடுவாங்க. ராமாயணத்துல வந்து ராமர்களெல்லாம் வந்து அவரோட மனைவி வந்து வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுமா. அதனால வேற இடத்துல தங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவாங்க. அவர் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. மனைவி வந்து அவர் சேர்த்துக்கிறது. அப்போ அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏண்டா நீ டெய்லி ராமநாமம் பாடுறியே, நீ மனைவி சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. இந்த ராமரை பத்தி தவறா பேசுறது. அதை கேட்டுதான் ராமர் வந்து சீதாயை வந்து வெளியே வச்சிருக்காரு. ராமர் அந்த வழியே வர்றப்ப அவர் சொல்றாரு, அவங்க வந்து அவங்க வீட்டுல எப்படி வேணாலும் நடக்கலாம்,
ராமர் வீட்டுல ராமர் வீட்டுல இப்ப ராமரே ஏத்துக்கலையா நம்ம அம்மா சொல்லுவாங்களாம். ராமர் வந்து சீதா தேவி ஏத்துக்கலையா அப்படின்னு சொல்றப்ப எப்படி வேணாலும் நடக்கும். ஆனா நம்ம வீட்டுல நம்ம கரெக்டா இருக்கணும். கரெக்டா சீதை தீயில இறங்கலாம்னு போய் பார்த்தாங்களா, என்ன கேரண்டி அவர் தவறா பேசிடுவாரு இவர் இந்த டோபி திரேதாயுகத்துல. ஆமா. அது தவறா பேசுறதுனால இந்த துவாபரயுகத்துல அந்த பலனை அவர் இது பண்ணுவாங்க நினைக்கிறேன். குட் வெரி குட் ரைட். இது ஒத்தினோ தான் ஆயிடுச்சு. இது கேட்டுனாரு இப்பதான் பார்த்தாதீங்க. கேட்டிருந்தாங்களா? ஓகே, பாத்தீங்களா சத்சங்கத்துல எப்படி வருது தெரியுது. இப்போ நீங்க டிவியில பாக்குறது, நீங்க சோசியல் மீடியால பாக்குறது, இது எல்லாமே எதுவுமே வந்து போனஃபைடு கிடையாது, பிராமணிக்கம் கிடையாது. பார்க்கலாம், ஆனா நிறைய வந்து என்ன சொல்றது, மனக்கற்பனைகள் நிறைய அதில் இருக்கு. மனக்கற்பனை பார்த்தாவே பகவானுக்கு ஆகிறது இல்லை. நான் சொல்ல அந்த மாதிரி கிருஷ்ணரே சொல்றாரு. நீங்கள் பகவத்கீதையில் நிறைய ஸ்லோகாஸ் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்லோகாவே ரொம்ப நல்லா இருக்கு. பிராயனா இன்னும் ஒரு ஸ்லோகா வருது ஸ்டார்ட். ரொம்ப ரொம்ப நாள் அந்த ஸ்லோகா சொல்லிட்டே இப்போ மறந்துட்டேன் நான். அது அந்த மாதிரி அதை நிறைய கற்பனைகள் பண்ணுறாரு. நிறைய கற்பனை பண்ணி இப்போ இது கூட அஸ்வத்தாமா படம் ஒன்று எடுத்தாரு இல்லையா, அதில் கூட நிறைய மிஸ்டேக்ஸு, அது இல்லாததெல்லாம் அதில் வந்து செட்டப் பண்ணுறாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு வந்து அந்த இது அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் சீக்வன்ஸ் ஒரு அட்ராக்ஷன் வரணும், ஒரு சீக்வன்ஸ். ஏன்னா மக்கள் வந்து இங்கே அதை ஏற்றிக்கிறது இல்லை, அது உண்மையாக பொய்யான்றதை ஏற்றிக்கிறது இல்லை. அது எப்படி அட்ராக்ட் பண்ணுற அந்த இது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதுக்காக நான் இப்போ பார்க்காதன்னு சொல்ல, அது பாகவதம்ல நீங்கள் படிச்சுட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நாரதரை கூட எடுத்துக்கோங்க. நாரதரை எந்த மாதிரி ஒரு நிலையில் வச்சுருக்காங்க நாரதரை? ಇದೇ ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ ನಾನು, ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ದಟ್ ಇಸ್ ವೈ ಐ ಆಮ್ ಟೆಲ್ಲಿಂಗ್, தட்ஸ் வை டோன்ட் என்கரேஜ் தட். அதாவது நீங்கள் பார்க்காதீங்க. அதை பார்த்தா என்ன ஆகுது, நம்மளுக்கு பாகவதம் மேலே டவுட் வந்துடுது. ஆனால் சினிமாக்காரன் கரெக்டாக வச்சிருக்காங்க, இவர் பாகவதம் வியாசகர் தப்பாக எழுதிட்டாரா, இவர் வால்மீகி தப்பாக எழுதிட்டாருன்னு நமக்கு வந்துடுது. உண்மையான சத்தியத்தை வந்து நம்ம மறைச்சிடுறோம். அந்த படம் தான் நம்ம படிக்க போறோம், 5வது படம். எவ்வளவு உயர்ந்தமான பக்தர், எத்தனை பேர் அவர் வந்து பத்தித்த பாவனை பண்ணிருக்காங்க, நிறைய பேரை. அவர் இல்லைன்னா எத்தனையோ பேர் வந்து வீழ்ச்சி இருந்துட்டு இருப்பாங்க, வாழ்க்கை இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிரகலாத் மகாராஜ், அப்புறம் வந்து துருவ மகாராஜ், எத்தனையோ பேர் நாதமுனி, நிறைய பேரை வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க சோல்ஸ். ஸோ அதனால் எங்கே அந்த வாஷர்மேன் அந்த டோபியை வந்து வெட்டி இதெல்லாம் எடுத்துட்டாரு, வதம் பண்ணிட்டு துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணாருன்னா, சுதாமான்ற ஒரு நபரை பார்த்தாரு. அவர் யாருன்னா பூக்காரர். அவர் இந்த சுதாமா கிடையாது, இவர் வேற சுதாமா. இந்த சுதாமா பூக்கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, பகவான் வந்து பூ கேட்குறாங்க அவங்ககிட்ட. கேட்கும்போது மாலையா எனக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது சுதாமா என்ன சொல்கிறாரு, கிருஷ்ண பலராம் 2 பேருக்கும் அந்த மாலையை கொடுக்குறாங்க. மாலையை கேட்டவுடனே கொடுத்துட்றாரு சுதாமா. கொடுத்தவுடனே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வரம் வேணும் சொல்லி கிருஷ்ணர்கிட்ட இவர் சுதாமா கிட்ட கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, எனக்கு 3 வரங்கள் வேணும், பௌதிகமாக எனக்கு எதுவும் வேணாம், அச்சஞ்சலமான பக்தி எனக்கு வேணும்னு சொல்கிறாரு. சஞ்சலமே இருக்கக்கூடாது, அச்சலமான பக்தி. அச்சலமான பக்தினா பௌத்திகமான எண்ணங்களே இருக்கக்கூடாது. சலானா மூவ் பண்ணுறது, அச்சலானா ஆடாமல் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், பக்தியில் நான் எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு எந்த விதமான இதே வரக்கூடாது, தடங்களே வரக்கூடாது, தடையே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பக்தி நான் செய்யணும். அந்த மாதிரி என்னோட பக்தி வந்து எந்த காரணத்தை கொண்டு டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது, தடங்களே இருக்கக்கூடாது, கண்டினியூஸாக நான் பண்ணிகிட்டே இருக்கணும் பக்தி. எது நான் எனக்கு தடையே வரக்கூடாது. 2வது என்ன கேட்குறாங்கன்னா, மை ஹார்ட் ஷுட் பி ஆல்வேஸ் ஃபில்ட் வித் அசோசியேஷன். என்னோட இதயம் வந்து எப்பவும் பக்தரோட சாங்கியத்தினால தான் நிறைஞ்சு இருக்கணுன்றாங்க. எப்பவும் நான் அசோசியேஷன் எடுத்துகிட்டே இருக்கணும், எப்பவும் பக்தரோட சாங்கியத்தில் இருக்கணும். எதுக்கு பக்தரோட சாங்கியத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, எதுக்காக, என்னத்துக்கு, என்ன இது, அதில் என்ன நம்மளுக்கு இது லாபம் இருக்குது? எப்பவும் பக்தரோட யாரை கேட்டாலும் இதே தான். அது முக்கியமாக நம்ம இயக்கத்தில் டிவோடி அசோசியேஷன் எடுத்துக்கோங்க. டிவோடி அசோசியேஷன் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பக்தரோட சத் சாங்கத்தில் சத்குணங்கள் வருது.
வேற எதை பற்றியும் அவங்க பேசுறது இல்லை, பேசவும் அவங்களுக்கு வந்து சமயமே இல்லை. ஏன்னா இது சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இதயத்தில் அந்த ருச்சி நாளைக்கு 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 வளர்ந்துட்டே போகும். எப்படி ஒரு சின்ன செடியை போட்டு நம்ம தண்ணி போட்டுட்டு அதை வந்து வளர்த்துறோமோ அந்த மாதிரி இந்த கிருஷ்ண பக்தி கூட என்ன ஆகுது, வளர்ந்துட்டே வளர்ந்துட்டே இருக்கும். பக்தர் கூட இருந்த சத்சாங்கிதம் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் எனக்கு பக்தர்லேருந்து தூரம் பண்ணாதீங்க, நான் எப்பவும் பக்தர்கள் கூடயே நெருங்கி இருக்கணும்னு சொல்கிறாரு அவங்க. மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, தயாயா சர்வபூதேஷு, அவரு அதே சொல்கிறாரு, எல்லா ஜீவிகளுக்கும் நான் வந்து தயா காமிக்கணும், எல்லாருக்கும் நான் வந்து எல்லாருக்குமே நான் வந்து பக்தியை கொடுக்கணும், எல்லாருமே நான் தயா காமிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரபுபாத் அதனால தான் பிரபுபாதர் வந்து என்ன பண்ணாரு, வெளிநாட்டுக்கு போய் தன்னோட குரு சொன்னதுனால எல்லா இடத்தையும் பக்தி கொடுக்குறதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் அத்வைதாச்சாரியா கூப்பிட்டார் இவரை, கிருஷ்ணரை யாரை வந்து மகாபிரபுவை கூப்பிட்டார். நீங்கள் எப்படியாவது நீங்கள் வந்து இவங்களை வந்து டெலிவரி பண்ணலாம், பண்ண முடியாது, எங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் கிருஷ்ணர் என்னடா இவர் சீரியஸாக இது படுத்து கிருஷ்ணர் வந்து எதுக்குன்னா இவர் கூப்பிட்றாரு அத்வைதாச்சாரியா, எதுக்காக? ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னா ஒரு ஸ்லோகத்தில், சமூகம் சர்வபூதேஷு, சமூகம் நான் எல்லாருக்குமே நான் வந்து சமானமாக இருக்கிறேன். இங்கே தான் அத்வைதாச்சாரியருக்கும் சைதன்ய மகாபிரபுக்கும் இருக்கிற வேறுபாடு. அத்வைதாச்சாரியா வந்து என்ன சொல்கிறாரு, சமூகம் சர்வபூதேஷன்றார். ஏன்னா இவர் யாரு சீரோதாக்ஷாய் விஷ்ணு வந்து எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பாரு. அதனால தான் சமூகம் சர்வபூதேஷ், எல்லா பூதேஷனா எல்லா ஜீவிகள், எல்லா ஜீவராசிகளும் நான் சமானமாக இருப்பேன். ஆனால் சைத்தன்யமா பகவான் என்ன பண்ணுறான்னா, நமோ துவேஷ நான் பிரியாயே, ஆனால் எல்லாருக்குமே நான் சமானமாக தான் இருப்பேன். ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணுவேன், நான் பக்தருக்கு நான் ஸ்பெஷல் மெரிசி நான் கொடுக்குறேன். சாதாரணமான கருணை இல்லை, விசேஷமான நான் கருணை கொடுக்குறேன். அதனால தான் இங்கே அந்த பூக்கடைக்காரனை தேடி வந்தார், பூக்காரருக்கு தேடி வந்து கொடுத்தாரு, அவரே வந்தார், அவர் வர அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்ருத்த தேவான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், ரொம்ப என்ன சொல்கிறது, பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன், ரொம்ப என்ன சொல்கிறது, அப்போ நீங்கள் சொன்னீங்களே வறுமை, ரொம்ப வறுமையாக இருக்கார், ரொம்ப வறுமை கொடுக்க கீழே இருக்கார் ஸ்ருத்த தேவா. ஆனால் எப்பவும் அவருக்கு இன்னைக்கு வந்து பகவானை போய் நான் துவாரகாயை போய் பார்க்கணும் கிருஷ்ணரை, அந்த நினைப்பே இல்லை அவருக்கு, அந்த ஸ்மரணமே இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் பக்தி தோண்டு பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன் பக்தி, ஏன் அவருக்கு அந்த ஆசை வரல, கிருஷ்ணரை போய் நான் துவாரகால பார்க்கணுன்ற ஆசை ஏன் அவருக்கு வரல, சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அப்படி கிடையாது, நான் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்குமே அவர் போய் இப்போது ஒரு பக்தர்னா என்ன பண்ணுவார், பகவானை போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆத்தங்கம் இருக்கும், உங்களுக்கு ஆத்தங்கம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கறதுக்கே அவர் வந்து போகவே இல்லை. அவருக்கு நேரமே இல்லை. ஏன் நேரம் இல்லைன்னா, என் நேரமும் பக்தி தொண்டு பண்ணிட்டே இருக்காங்க. 24 hours நாமத்தை சொல்றது, லீலையை கேட்கறது, அது இருக்கிறதுனால அங்கே போகணுன்ற ஒரு இதுவே வரல. அதை பார்த்த கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, துவாரகா கிருஷ்ணர் நேராக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நேரம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, இப்போ கேட்கறதுக்கு இந்த பிரசங்கம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. பகவானே நேரம் வரலாம் பக்தரை பார்க்கறதுக்காக. நேராக அவர் வந்து பகவானா ஸ்ருததேவ கிட்டே சொல்கிறாரா, உன்னோட பக்திக்கு நான் ரொம்ப பரவசமாயிட்டப்பா, எதனால தான் நானே வந்துட்டப்பா, என்னை கூட நீ பார்க்காம என்னை பற்றியே நீ நினச்சிட்டே இருக்கிறியே, என்னை பற்றியே நீ பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருக்க எனக்காக. எந்த அளவுக்கு உன்னோட பக்தி தொண்டு ரொம்ப பாவாத்மமாக பிரேமாத்மமாக நீ பண்ணிட்டு இருக்கிற, என்னால் அதை தாங்க முடியல, உன்னோட பக்தியை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரம சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறார் கிருஷ்ணன். அவரை நேராக பார்க்கறதுக்கு வந்துட்டார் அவனே. அதனால் பக்தி தூய்மையான பக்தி தொண்டு பார்த்தா பகவான் நம்மக்கிட்ட வந்துடுவார். தூய்மையான பக்தி தொண்டு நம்ம வந்து கடைப்பிடிச்சா பகவானே நம்மளை பார்க்கறதுக்கு வருவார். நாம ரூபத்தில் வரலாம், ஸ்ரவண ரூபத்தில் வரலாம், பகவான் எந்த ரூபத்தில் வராங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து கணசர் கூட படுத்துற கரெக்ட் கணவன்ல கூட வருவாங்க. எத்தனையோ பேர் கணவரில் வந்து தானே. பிரபுபாதருக்கு கூட இவருக்கு பக்தி சித்தாந்த சதி கோஸ்வாமி மகாராஜுக்கு அவரோட குரு வந்து சன்னியாசத்தை வந்து ஃபோட்டோ வச்சு தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. கனவுல வந்து சொன்னாரா, நீ சன்னியாசம் எடுத்துக்கோன்னு சொல்லி. மாதவேந்திரபுரி இன்னைக்கு மாதவேந்திரபுரியோட தோணு நாள் இன்னைக்கா நேற்று தெரியல, அவரோட தோணு நாள் இன்னைக்கு. மாதவேந்திரபுரிக்கு வந்து பகவானே வந்து சொல்லிட்டாரு, கோவிந்தர் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னை தோண்டி நீ எடுத்து நீ வெளியே எடுத்து நீ எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்கிறார் மாதவேந்திரபுரிக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கனவுல தான் சொன்னார் அவர். அந்த மாதிரி பகவான் வந்து தூய்மையான பக்தருக்கு எந்த விதத்தில் வராருன்னு சொல்லவே முடியாது. எந்த ரூபத்தில் தான் வரலாம், எப்படியாவது வரலாம் அவங்க.
ஸோ அதனால் எங்கள் சைத்தன்ய மகாபிரபு வந்த உத்தேசமே என்னென்னா, எப்படியாவது இவங்களை வந்து இந்த பௌத்திக உலகத்துலேருந்து, இந்த என்ன சொல்கிறது, இந்த சாகரம், சம்சார சாகரத்துலேருந்து அவங்கள நீக்கிட்டு அவங்கள பக்தராகணுன்ட்டு தான் சைத்தன்ய மகாபிரபுவே வந்தார். அதனால தான் மகாபிரபு வந்து இந்த 3 பண் சொல்கிறார். ஜீவதயா, நாமருச்சி, வைஷ்ணவ சேவா. இது 3 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயல். இந்த சேவையை பண்ண சொல்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அதனால் அத்வைதாச்சாரியரோட அந்த வரவேற்புக்கு அவர் வந்து என்ன பண்ணார், சைத்தன்ய மகாபிரபு வந்து பக்தராக வந்தார். பக்தராக வந்தால் தான் எல்லா சேவையும் நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா பகவான்னா சில பேர் கிட்ட வரமாட்டாங்க, பயம். என்ன தூய்மையான பக்தி இருந்தால் பகவான் கிட்ட போக முடியும், இல்லை போக முடியாது, நம்ம கிட்ட போக முடியாது. அதனால தான் பக்தவதாரம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், அவங்க நிறைய பேருக்கு அவங்களோட உருவத்தை இதை காமிச்சிருக்காங்க, நிஜ ஸ்வரூபத்தை காமிச்சிருக்காங்க, உண்மையான ஸ்வரூபத்தை காமிச்சிட்டு நான் பகவானை சொல்லி சொல்லாதீங்க. ஒரு சின்ன லீலை நீங்களாம் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த லீலை சைத்தன்ய மகாபிரபு அப்பா பேர் என்ன? ஒரிசால என்ன பேரு? கிருஷ்ணர் பேர் எங்க? ஜெகநாத் மிஸ்ரா. ஜெகநாத் மிஸ்ரா வீட்டில் இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு கொஞ்சம் ரொம்ப சின்னவர், சின்ன வயசு பையன். அப்போது ஒரு ஜெகநாத் மிஸ்ரா வெளியே நின்று வந்து காம்பவுண்டில் நிற்கிறாங்க. ஒரு பிராமணர் வந்து அவங்க வீடை சுற்றி பரிக்கிரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. சுற்றி பரிக்கிரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜெகநாத் மிஸ்ரர் கூப்பிடுறாரு. ஏன்னா ஜெகநாத் மிஸ்ரர் வந்து வைஷ்ணவ சேவை பண்ணுறதுல கணதில் இருக்கிற எத்திது கையேன்னு ಹೇಳ್ತಾರೆ. தமிழில் என்ன சொல்கிறாங்களோ தெரியாது. எப்பவும் வைஷ்ணவ சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாவாகலும் வைஷ்ணவ சேவா. பிராமணர் கூப்பிட்டாரு, சாமி சொல்லுங்கள், நீங்கள் ஏதோ தேடிட்டு இருக்கீங்க, யாரையோ தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ வேணும்னு சொல்லி எனக்கு தோணுது, உங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன சேவை நான் செய்யணும்னு சொல்லி அவங்கள வந்து கும்பிட்றாங்க. கும்பிட்ட உடனே சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து வெளியே நாட்டிலேருந்து வந்திருக்கேன், வெளியே மாநிலத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் வேணும், அப்புறம் நான் வெளியே எங்கேயும் சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து பகவானுக்கு படித்து நான் சாப்பிடணும், அதுக்கு எந்த விதமான இது எனக்கு இல்லை, ஒரு சௌகரியம் இல்லை, அந்த சௌகரியத்தை வந்து யாராவது உண்டாக்குறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ இந்த வீடு பார்த்தா அந்த மாதிரி எனக்கு தெரியுது, அந்த மாதிரி தெரிகிற மாதிரி எனக்கு இருக்குது, அதனால தான் நான் இங்கே சுற்றி வளைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நீங்கள் தயவுசெய்து உள்ளே வாங்க, உங்களுக்கு எல்லா சௌகரியமும் நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்களே சமைச்சு நீங்களே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நீங்கள் சாப்பிட்றேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணார், பருப்பு கிருப்பெல்லாம் வாங்கி காய்கறி ஒரு வாங்கி வந்து கொடுத்தாரு. ஜெகநாத் மிஸ்ரா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்தவொடனே இவர் எல்லாம் சமைச்சு பகவானுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட்டே இருக்கார். இவர் அர்ப்பணம் பண்ணி மணி அடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணார், சைத்தன்ய மகாபிரபு ரூமுக்குள்ளே இருக்கார், ஓடி வந்து அவர் படிக்கிறதுக்குள்ளே இவர் எடுத்து சாப்பிட்றாரு. படிக்கிறதுக்குள்ளே எடுத்து இவர் சாப்பிட்றாரு. பிராமணருக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா கிருஷ்ணருக்கு கொடுக்குறது வந்து இவர் சாப்பிட்டாரு, எச்ச பண்ணிட்டாரு. அப்புறம் ஜெகநாத் மிஸ்ராவுக்கு பார்த்து பயங்கர கோவம், நல்லா திட்டுறாரு. மகாபிரபு கண்டதெல்லாம் திட்டுறாரு. அப்புறம் பிராமணன் சொல்கிறார், இல்லை சாமி அவங்க ஒன்றும் பண்ணாதீங்க பிரபு, ஏதோ சின்ன பையன் பண்ணிட்டா விட்டுருங்க பரவாயில்ல சொல்லி ஜெகநாத் மிஸ்ரா, நீங்கள் சாமி நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, அபராதம் ஆயிடுச்சு, நான் போய் மறுபடியும் காய்கறியெல்லாம் நான் கொண்டு வந்துடுறேன், நீங்கள் சமைச்சிட்டு சாப்பிட்ருங்க சொல்லி என்ன பண்ணாரு, இவரை மகாபிரபு கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் லாக் பண்ணிடுறாரு. மறுபடியும் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிட்டு பகவானுக்கு படிக்கிறது பண்ணி மறுபடியும் அந்த லாக் ஓப்பன் பண்ணி உள்ள அந்த இதுக்குள்ளே இது ஆல்டருக்குள்ளே நுழைஞ்சி எடுத்து சாப்பிட்றாரு. 2 தடவை அப்படி பண்ணார். அப்புறம் இவங்க அப்பாவுக்கு சொல்ல இவர் பிராமணன், ஏன்னா சொன்னால் அடிச்சிடுவார். 3வது தடவையும் அப்படி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பிராமணன் தலைமையில் கை வச்சுட்டு உட்காண்டார். என்னால் முடியாதுப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுற, நீ பண்ணுறது தப்புன்னு தெரியுமான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து, நான் ஏன் சாப்பிட்டேன்னு சொல்லி நான் சொல்கிறேன், என்னோட திரேதா யுகத்தில், நீங்கள் துவாபர யுகத்தில் எனக்கு சமையல்காரராக நீங்கள் இருந்தீங்க, எனக்கு இந்த சேவை செஞ்சுட்டு இருந்தீங்க, அதனால தான் உங்கள் கையால் சமைச்ச ஒரு போகாவை வந்து பல யுகங்கள் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு, இப்போ எனக்காக நீங்கள் படிச்சிருக்கீங்க, அது சாப்பிடாம என்னால் இருக்க முடியுமான்னு சொல்லி கண்ணில் கண்ணீர் போட்டுக்கிறாரு பிராமணர். என்ன ஒரு மகாபாகியம் எனக்கு, மகாபிரபுக்கு மறுபடியும் எனக்கு சமைக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சதுன்னு சொல்லி அவர் காலில் வந்து கண்ணீர் போடுறாரு. அப்போ தான் அந்த கிருஷ்ணன் வந்து தன்னோட நிஜ ஸ்வரூபத்தை காமிக்கிறாங்க. நான் வேறு யாருமே இல்லை, கிருஷ்ணர் தான் நான் வந்திருக்கேன், சாக்ஷாத் நான் கிருஷ்ணர் தான். ஆனால் நீங்கள் வந்து யாருக்குமே இதை வந்து சீக்ரெட்டாக குப்தானா சீக்ரெட், குப்தா செய்தியாக அவர் வச்சுக்கோங்க நீங்கள் சொல்லி
அவர் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த மாதிரி மகாபிரபு வந்து சில பக்தர்களுக்கெல்லாம் அந்த ஸ்வரூபத்தை காமிச்சிருக்காங்க. அப்புறம் ராமானந்த ராய் வந்து யாருன்னா லலிதா விஷாகாவோட அவதாரம், விஷாகா கோபி இருக்காங்களா அந்த அவதாரம், அவருக்கும் காமிச்சாரு. 6 கையோட உருவத்தை காமிச்சிருக்காங்க ராமானந்த ராய்க்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் பெரிய சம்வாதம் நடந்திருக்கு. தெரியுமா அது எந்த இடத்துல நடந்திருக்குன்னு? கிட்ட தான், நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வேணுகோபால் சாமி கோயில் கிட்ட தான். என்ன நதி அது? கோதாவரி நதி கிட்ட தான் இப்போ ராஜமண்டையில் நம்ம கோயில் கட்டிருக்காங்க, ஐஸ்கான் கோயில். அந்த இடத்துல தான் அங்கே சப்த ருஷிகளெல்லாம் வந்து தவம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் ராமானந்த ராயும் சைத்தன்ய மகாபிரபு 2 பேரும் வந்து சம்வாதம் நடந்திருக்காங்க அந்த இடத்துல. இது சொல்லி அனுப்பிச்சது யாருன்னா சார்வபௌம பட்டதாரி சொல்லி அனுப்புறாரு. யாருக்கு? மகாபிரபுக்கு. அங்கே முடிச்சுட்டு நீங்கள் நேராக இவரை பார்க்க போறீங்க. அப்போ யாருன்னா ராமானந்த ராய் வந்து கவர்னர், அந்த சவுத் இந்தியாவுக்கே அவர் கவர்னரு. அது இல்லாமல் இவர் வந்து சூத்திரரோட குடும்பத்தில் பிறந்திருக்கிறது ராமானந்த ராய். ஆனால் அவர் கவர்னர் பதவியில் இருக்காரு. இவர் சர்வபௌம சொல்கிறாரு, மகாபிரபு நீங்கள் அவர் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க, ஏதோ சூத்திரரோட குடும்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நினச்சிடாதீங்க, என்னோட உயர்ந்தமான பக்தர் அவருன்னு சொல்லிட்டாரு. நேராக அவரை போய் பார்க்க போகிறாரு. பெரிய சம்வாதம் அவங்களது. மனித வாழ்க்கையோட குறிக்கோள்னு சொல்லி ஒரு கட்டளை வருது, ஒரு டைட்டில். அதை பற்றி ஃபுல்லாக இருக்கு அவங்களுக்கு. இப்படி சைத்தன்ய மகாபிரபு இங்கே சவுத் இந்தியாவுக்கு வரும்போது இதெல்லாம் நடந்திருக்குது. மதுரை கூட வந்திருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? சைத்தன்ய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர்லேயும் வந்திருக்காரு. அவர் பேர் என்னமோ, அவர் பேர் வந்துட்டு அவங்க வீட்டில் தான் இருந்தாரா சைத்தன்ய மகாபிரபு. அந்த சைத்தன்ய மகாபிரபு அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க சொன்னாங்களாம், அவர் பேர் சந்திரசேகர் பண்டிதா என்ன தெரியல அவர் பேரு, சந்திரசேகர் ஆச்சாரியா. யாருக்குமே நீங்க சொல்லாதீங்க நாங்க இருக்கிறது, ஏன்னா சொன்னா எல்லாருமே வந்துடுறாங்க, அதனால நீங்க யாருக்குமே சொல்லாதீங்க. ஒரு இது பிரபுபாதர் கூட எல்லாம் கிளாஸ் எல்லாம் முடிச்சு, தர்ஷனெல்லாம் முடிச்சு, சேவையெல்லாம் முடிச்ச பிறகு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்து ஏதோ ஒரு சேவை செஞ்சுட்டு இருப்பாராம். அது என்ன சேவைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்ட்டு நிறைய பக்தர்கள் முயற்சி பண்ணாங்களாம். ஒரு நாள் கேட்டாங்களா யாருமே, இவர் சொல்லாமே இருந்தாராம் பிரபுபாதர். டோர் க்ளோஸ் பண்ணி என்றைக்குமே பிரபுபாதர் வந்து பண்ணுறது, டோர் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சேவை பண்ணிட்டு இருந்தாராம். என்ன சேவை பண்ணிட்டு இருந்தாங்க? யோசனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணி. அது ஒன்று. ஓகே, வெரி குட். பிரசாதம். ஓகே, வேற அதெல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாரும் இருக்கும்போது பண்ணிடுவாங்க. பகவான்கிட்ட பேசுறது கூட தனியாக தான் பேசுவாங்க. கரெக்டு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சைத்தன்ய சரிதாரம் தான் படிச்சுருந்தாங்க. க்ளோஸ்டு டோர் க்ளோஸ் ஆகும்போது சைத்தன்ய சரிதாரம் படிச்சுருந்தாங்க. நான் ஒரு பக்தர் சொல்கிறாரு, பகவத்கீதை கூட விட்டுறலாமா, பாகவதத்தை கூட விட்டுறலாமா, ஆனால் சைத்தன்ய சரிதாரத்தை மட்டும் விடக்கூடாது. சைத்தன்ய சரிதாரத்தை அந்த அளவுக்கு. இதில் வந்து 27 பயோகிராஃபி இருக்குது மகாபிரபு பற்றி, தெரியுமா உங்களுக்கு? 27 பயோகிராஃபிஸ் எழுதியிருக்காங்க. பயோகிராஃபினா தன்னோட வரலாறை பற்றி எழுதுறது. 27 பயோகிராஃபியில் 7 பயோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இந்த 7 பயோகிராஃபி நம்ம படிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஒன்று மட்டும் அதில் படிக்கணும். எது? சைத்தன்ய சரிதாரம். சைத்தன்ய சரிதாரத்தை படிச்சுட்டா நம்ம எல்லாமே படித்த மாதிரி தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா அன்பு. எப்படி நம்ம வந்து பக்தர்கிட்ட அன்பாக இருக்கணும். இப்போ கோயிலெல்லாம் நிறைய சண்டைகள்லாம் வருது இல்லைங்களா? இதெல்லாம் காரணம் என்னன்னா, சைத்தன்ய சரிதாரத்தை படித்து அதை வந்து கடைப்பிடிச்சிட்டா யாருக்கும் வந்து இந்த சண்டை சச்சரவுலாம் வரவே வராது. ಖಂಡಿತ ಅದು ಮಾಡ್ತೀನಿ, ಖಂಡಿತ 100% ಮಾಡ್ತೀನಿ. ಮಾಡಲೇಬೇಕು, ಅದು ನಿಮಗೋಸ್ಕರ ಮಾಡ್ತೀವಿ. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಚೈತನ್ಯ ಚರಿತಾರத்தை எல்லாரும் ತಿಳ್ಕೊಬೇಕು ಅಂತ. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சண்டை போட முடியாது. அது வந்து தடுக்கும் நம்மளை. எப்படின்னா நீ ஒரு பக்தரை வந்து, அவர் எந்த மாதிரி பக்தர் இருந்தாலும் பரவாயில்ல, பிராதமிக பக்தரோ இல்லை மிடில் இல்லை கனிஷ்டா பக்தரோ இல்லை என்ன சொல்கிறது மத்தியம பக்தரோ இல்லை உத்தமாதிகாரியோ யாரோ இருந்தாலும் சரி, ஒரு பக்தரை வந்து என்றைக்குமே நிந்திக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையே சர்வசத்தையே வந்து விட்டு பகவானுக்காக வந்து ஏதோ ஒரு சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு சேவை. அதான் சைத்தன்ய சரிதாரத்தை வந்து நம்ம பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எந்த காரணத்தை கொண்டு, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவே வைஷ்ணவ சேவை பண்ணியிருக்காங்க. எல்லாரோட துணி துவைச்சிருக்காரு. அவர் துணி துவைச்சி மடித்து எடுத்து அல்மாரில் வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு மகாபிரபு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி வைஷ்ணவ சேவை பண்ணணும்னு சொல்லி. அதனால தான் வைஷ்ணவ சேவை, ஒரு வைஷ்ணவ சேவை நம்ம பண்ணால் கூட நம்ம பகவான்கிட்ட போக முடியாது, கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது. இங்கே இது இன்னொரு உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா,
சைத்தன்ய மகாபிரபு வருது வந்து வெளிநாட்டில் கூட தெரியும். எந்த நாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம்? பங்களாதேஷ். நம்ம இந்தியா தான். நம்ம இப்போ தான் போயிருக்காங்க. பாகிஸ்தான், பாங்லா இவங்கெல்லாம் இப்போ தான் போயிருக்காங்க. நேபாள் ஜஸ்ட் இப்போ தான். அமெரிக்காக்காரன் கூட தெரியும். கிறிஸ்டபர் கொலம்பஸ்ன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த கிறிஸ்டபர் கொலம்பஸோட அவங்க அப்பா வந்து பெரிய மான்ஸ்டரிஸ் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கௌடியமட்டிலாம் இருக்கு இல்லையா, ஆசிரமம், நம்ம இஸ்கான் அந்த மாதிரி நிறைய இயக்கத்தை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. கிறிஸ்டியன் மிஷனரிஸ். அந்த டைமில் அவங்க சொன்னாங்களாம், இவர் கொலம்பஸோட அப்பா. கொலம்பஸ் யாருன்னா அமெரிக்கா கண்டுபிடிச்சது அவர் தான். அது சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறேன் நான். அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்க, இவங்க தகப்பனார் இந்த நம்ம பரத நாட்டில் இந்தியாவில் அப்போ வந்து பரத வருஷம்னு சொல்லி பேர். இந்த பரத வருஷத்தில் ஏதோ ஒரு பெரிய தங்க மூர்த்தி ஒன்று வரப்போகுது கடலில். பெரிய தங்க மூர்த்தி. அவங்களுக்கு இவங்க யாரும் தெரியாது, மகாபிரபுதி தெரியாது. தங்க மூர்த்தி ஒன்று வரப்போகுது. ஏன்னா இவர் என்ன நினைச்சாங்க, ஒரு விக்ரமா நினைச்சிட்டாங்க. அதை அப்படி சொன்னியும் யாரும் கேட்கலையா, யாரும் அதுக்கு வந்து அவ்வளோ ப்ராமினன்ஸு இம்பார்ட்டன்ஸு கொடுக்கல, முக்கியத்துவத்தை கொடுக்கலையா. இதை வந்து இவர் கிறிஸ்டபர் கொலம்பஸ் என்ன பண்ணார், கொஞ்சம் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. சீரியஸாக அப்பா சொன்னாருன்னு சொல்லி என்ன பண்ணார், இவர் தேடி வந்தார். நம்ம இந்தியாவை தேடி வரும்போது என்ன பண்ணார், அமெரிக்கா கண்டுபிடிச்சார். அந்த தங்கத்தை மூர்த்தி எங்கே இருக்கு, இந்த தங்கத்தை மூர்த்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொலம்பஸ் ஸ்வர்கலோகத்தையும் பூலோகத்தையும் ரெண்டு மிக்ஸ் பண்ண போறாரு இவரு. அந்த மாதிரி ஒரு தங்கமூர்த்தி வரப்போகுது. அது வந்தாலே மக்களுக்கு வந்து எங்கே இல்லாத பிரேம வருது. இதை பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அந்த காலத்திலே. கொலம்பஸ் காலத்தில் பார்த்துக்கோங்க, எத்தனை வருடங்கள் முன்னாடியே தெரியாது எனக்கு, பல வருடங்கள் முன்னாடி இருக்கலாம். இருக்கு ஒரு 200-300 வருடங்கள் முன்னாடியே இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த டைம்ல இவங்க அப்பா சொன்னதுனால தேடி எப்படியாவது நான் பரத வருஷத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடி வந்திருக்கும் போது என்னாச்சு, ரூட்டை மாறி என்னாச்சு, அமெரிக்காவை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. எதுக்கு அமெரிக்கா கண்டுபிடிச்சாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவோட பிளானா, மகாபிரபுவோட பிளான் இது. ஏன் இந்த மாதிரி பிளான் போடுறாருன்னா, பவிஷ்யத்தில் வந்து என்ன பண்ணோம், ஒரு நபரை நான் அனுப்ப போகிறேன், சேனாதிபதியை நான் அனுப்ப போகிறேன். அந்த சேனாதிபதி வந்து, ஏன்னா அங்கே வந்து இங்கிலீஷ் தான் தெரியும் எல்லாருக்குமே, வேற பாஷை தெரியாது. அதனால முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணாரு, இந்த பிளான் பண்ணாரு. கொலம்பஸை வச்சு அதை கண்டுபிடிச்சி அப்புறம் பிரபுபாதர் வந்த பிறகு அந்த பிரபுபாதர் போய் அங்கே அமெரிக்காவில் ப்ரீச் பண்ணுற மாதிரி ஒரு திட்டம் போட்டு பிரபுபாதர் அமைச்சிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு திட்டம் போட்டு இதை பிரபுபாதர் அமைச்சிருக்காரு. அதனால தான் பிரபுபாதர் என்ன பண்ணாரு, ஸ்காட்டிஷ் காலேஜில் படித்து இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற மாதிரி அவர் பயிற்சி பண்ணி பக்தி சித்தாந்த மகாராஜுக்கு அவருக்கு அட்வைஸ் பண்ணி உபதேசம் பண்ணி நீங்கள் வெளிநாட்டில் போய் ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் அமைச்சிருக்காரு. இதெல்லாம் மகாபிரபுவோட பிளான். ஏன்னா மகாபிரபுவே போயிருக்கலாம், அவரே வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். இப்போ கூட யாரோ ஒருத்தர் கேட்டார், பக்தி சித்தாந்த மகாராஜ் ஏன் போகலன்னு யாரோ ஒருத்தர் கேட்டார். மாதாஜி நல்ல கேள்வி அது. ஏன் சைத்தன்ய மகாபிரபு போய் அங்கே இது பண்ணல, ஏன் அவர் போகல, ஏன் இவர் அமைச்சார், எதுக்காக அவர் அமைச்சார் சொல்லுங்க பார்க்கலாம். பிரபுபாதர் ஏன் அமைச்சார், அவரே போயிருக்கலாம் இல்லையா, மகாபிரபுவே போயிருக்கலாம். அந்த கிரெடிட் வந்து எனக்கு வேண்டாம், என் பக்தருக்கு அந்த கிரெடிட். இப்போ ராமாயணத்தை கூட நம்ம என்ன பண்ண ராமர் நினைச்சா அவரே போயிருக்கலாம் லங்கைக்கு, போற கூட அவசியமே இல்லை, இருக்கிற இடத்துல வதம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஹனுமான் அமைச்சாரு. ஏன்னா ஹனுமானுக்கு அந்த ஹீரோ பதவி கொடுக்கணும். குருக்ஷேத்திரத்துல கூட அவ்வளவுதான், கிருஷ்ணரே எல்லாரையும் வதம் பண்ணிட்டாரு, ஆனா அர்ஜுனருக்கு அந்த ஹீரோ பதவி கொடுத்துறாரு. ஏன் பக்தரோட பேர் வந்து பரவணும், எல்லாரும் புகழணும் என் பக்தரை. அந்த ஒரு நோக்கத்தில் தான் என்ன பண்ணாரு சைத்தன்ய மகாபிரபு பிரபுபாதர் அமைச்சார். அதனால தான் பக்தி சித்தாந்த மகாராஜ் கோசாமி கூட போல. ஏன் போலன்னா, என் சீடருக்கு அந்த பேர் வரணும், எனக்கு வேண்டாம், அவரை புகழ்ந்து பாடணும் உலகம் எல்லாமே. பக்தி நோட்டாக்கர் மகாராஜ் கூட சொல்லியிருக்காரு ஒரு இதில், சேனாதிபதி வரப்போறாரு. அந்த சேனாதிபதி யாருன்னா பிரபுபாதர் தான். நிறைய இடத்துல இது வந்து சொல்லியிருக்காங்க. வேற உபனிஷத்தை கூட சொல்லியிருக்காங்க, மகாபாரதத்தில் கூட சொல்லியிருக்காங்க. சொல்றது மறந்துட்டேன், மகாபாரதத்தில் கூட சொல்லியிருக்காங்க பிரபுபாதர் வரப்போறாரு, இது வந்து நாமத்தை பரப்புறாருன்னு சொல்லி ஆழ்வார் கூட சொல்லியிருக்காங்க. ஆழ்வாரும் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதனாலதான் ஆழ்வார்கள் இங்க நம்ம ஸ்ரீ சம்பிரதாயத்திலையும் அப்புறம் வந்து சரி மத்வ சம்பிரதாயத்திலும் பிரபுபாதர் வந்து புகழ்ந்து பாடுறாரு. யார் வந்தாலும் ஏன்னா யாராலையும் பண்ண முடியல. இப்பதான் சின்ன ஜீர சாமி வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, வெளியே போய் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சின்ன ஜீர சாமி. அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியல, பிரபுபாதர் பண்ணுவார். ஏன்னா இவர் மகாபிரபுனாலேயே அமைச்ச ஒரு உயர்ந்த பக்தர் இவர்.
ஸோ சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரதிஷே நமஹ. நம்ம ஆஃபரிங் பண்ணும்போது இது மகாபிரபுவோட பிரணாம மந்திரம். இது நமோ மகாவதன்யாயன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப கருணை உள்ள அவதாரம். கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை, கிருஷ்ண பிரேமையை வந்து என்ன பண்றாரு? டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. பிரதாய கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமம். யார் அவரு? கிருஷ்ணரே சைத்தன்ய ரூபத்தில் வந்தார், அந்த நாமத்தில் வந்தார். கிருஷ்ண சைத்தன்ய நாமம். கௌரதிஷே நமஹா. சைத்தன்ய மகாபிரபுவா கௌரதிஷே நமஹா. ஸோ அவரே வந்தார் பகவானோட அவரோட பக்தியை கொடுக்குறதுக்கு, பிரேமையை கொடுக்குறதுக்கு அவரே வந்தார். முக்கியமாக நம்ம சம்பிரதாயத்தில் எதுக்கு இவ்வளோ விசேஷமான ஒரு சம்பிரதாயம்னா, ராதாகிருஷ்ணனோட வழிபாடு எந்த சம்பிரதாயத்திலும் கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் சைத்தன்ய மகாபிரபுவோட கருணால, பிரபுபாதோட கருணால. அதனால தான் பிரபுபாதர் வந்து பாகவதத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். எதில் 10 ஸ்கந்தம் எழுதிட்டு 2 அத்தியாயம் 10வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் பாதியில் நிறுத்திட்டு சைத்தன்ய சரிதமத்துக்கு வந்துட்டார். சைத்தன்ய சரிதம் உடனே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஆரம்பிச்சிட்டார். ஸோ இப்போ நம்ம பாடின அந்த பஜ கௌரங்கா அது கூட சைத்தன்ய இவர் தான், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பாடிட்டார். பஜ கௌரங்கன்னா பகவான், கௌரங்கா வந்து பூஜை பண்ணுங்க. கஹ கௌரங்கன்னா பகவானை பற்றி சொல்லுங்க. அதுதான் என்னோட உயிர்ன்றாங்க அந்த 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 பாடலில். கௌரங்கா தான் என்னோட உயிர், என்னோட லைஃப் அண்ட் சோல் அவர் தான். அது இல்லாமல் கௌரங்கா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் நவதீப் மண்டல பரிகம் போனால் நிறைய லீலைகள் அதான் இப்போ பண்ணது. அவங்க 9 நாள் 8 நாள் சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகள் வந்து அதனால தான் இது யாரை வந்து இது பண்ணதுன்னா பக்திவினோத் டாக்கூர் மகாராஜ் தான் ஸ்டார்ட் பண்ணது. இந்த கௌரவ மண்டல பரிகம் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, பக்திவினோத் டாக்கூர் மகாராஜ் நவதீப் மண்டலை பற்றி, 9 தீவுகளை பற்றி. அது என்னன்னா 9 நவவிதான பக்தியை வந்து அது வந்து எடுத்துக்காட்ட சொல்லுது. இந்த 9 டைப்ஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸ், இந்த 9 தீவுகளும் ஒன்று வந்து சிரவணம்க்கு எடுத்து சொல்லுது, இன்னொன்று கீர்த்தனம். இந்த மாதிரி ரொம்ப இந்த ஒரு ஆஸ்டரிட்டி பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு கோலக்காக போயிடலாம். மாதாஜி ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பாவம் முடியல. போயிருக்காங்க நிறைய, எத்தனை தடவை போனாலும் பத்தாது. அது எல்லாம் சன்னியாசி சொல்கிறாங்க. அந்த சங்கீர்த்தனை வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாடுறாங்க, குதிக்கிறாங்க. அந்த பரவசத்தை, அந்த பக்தி பரவசத்தில் நம்ம எங்கேயும் எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்காது, ஆகாது. மகா கும்பமேளா கூட அதுக்கு சமானம் இல்லைன்ற நான் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். மகா கும்பமேளா என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு? மகா கும்பமேளா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். மகா கும்பமேளா போகிறதுனால தப்பே இல்லை, கண்டிப்பாக போகலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மகா கும்பமேளாவில் நம்ம இப்போ கும்பமேளா என்ன இல்லை, பிப்ரவரியில் லாஸ்ட் ஆச்சுங்களா? ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் லாஸ்ட் ஆகிடுது. அந்த ஒரு மாதம் இருந்துச்சு. அந்த ஒரு மாதத்தில் போய் அங்கே சங்கமத்தில் குடிச்சிட்டா அந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன பாவங்கள் செஞ்சோமோ அந்த பாவம், மாதாஜி சொன்னாங்க, அந்த பாவங்கள்லாம் போயிடும். 2025 வரைக்கும் நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்காமோ எல்லா பாவங்களும் போயிடும் அங்கே குளிக்கிறதுனால. ஆனால் வெளியே வந்து 2026 நம்ம பண்ணுற பாருங்க, திரும்பி வந்துடும். அந்த இன்டென்ஷன் இருக்காம இருந்தால் அந்த கும்பமேளாவோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உத்தேசம் வந்து மறுபடியும் நான் எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்ற ஒரு நோக்கம், அந்த மாதிரி ஒரு பாவம் நம்மளுக்கு வந்துட்டா, அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டா மகா கும்பமேளா சக்ஸஸ் தான். இல்லைன்னா ஒரு தூய்மையான பக்தரை பார்த்தா மகா கும்பமேளாவில் சங்கமத்தில் குளிக்கிற மாதிரி. குருவந்தி தீர்த்தயந்தி கீர்த்தானின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வருது பாகவதம்ல. அந்த ஸ்லோகர் என்ன சொல்கிறாங்கன்னா, கங்காதேவி எல்லா நதிகளும் சரி போய் பகவான் கிட்ட கேட்குறாரு, சுவாமி எங்களுக்கு எங்கள் பகுதியில் வந்து எல்லாரும் வந்து குளிச்சுட்டு பாவத்தை எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பாவத்தை நாங்கள் எங்கே கொண்டு போகிறது? பெங்களூருக்கு கொண்டு போகலாமா, பாம்பே கொண்டு போகலாமா, இல்லை டெல்லிக்கு கொண்டு போகலாமா? இங்கேயும் கொண்டு போக முடியாது. அதுக்கு பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாவத்தை பற்றி நீங்கள் கவலைவே படாதீங்க. தூய்மையான ஒரு பக்தர் அங்கே வந்தால் அந்த பாவத்தை அவங்க குடித்தாலே போதும், அந்த பாவத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு தூய்மையான பக்தர் வந்து ஒரு தீர்த்தத்துக்கு சமானம், ஒரு க்ஷேத்திர, ஒரு புண்ணியமான என்ன சொல்கிறது, பவித்திரமான நதியோட ஒரு உயர்ந்தமானவர் அர்த்தம். கங்கை நதியில் வந்து எல்லாம் பாவத்தை விட்டுட்டு போகிறாங்க, அந்த பாவத்தையே கொண்டு போகிறாங்க ஒரு வைஷ்ணவர். அதனால தான் நாரதமுனி வந்தாலே எல்லாரும் என்ன உடனே அவங்களுக்கு அந்த தகுந்தமான ஒரு மரியாதை, தகுந்தமான ஒரு சத்காரம் எல்லாமே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எல்லா பக்தரும் பார்த்தா எந்த ஒரு மகாத்மாவை பார்த்தாலும் அவ்வளோ. ಒರಿಸ್ಸಾನಲ್ಲಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಇದು ಮಾಡಿದಾರಲ್ಲ
ಈ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಯಾರು ಸ್ನಾನ ಮಾಡಿದ್ರು ಉಪ್ಪಿರಬಾರ್ದು, ಸ್ವೀಟ್ ಆಗಿದೆ. ಸ್ವೀಟ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಕರೆಕ್ಟ್. ಅದರಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಂದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹರಿದಾಸ್ ಠಾಕೂರ್ ಅವರ ಸಮಾಧಿನ ಅಲ್ಲಿ ಹಂಗೆ ಮುಳುಗಿಸ್ಬಿಟ್ರು. ಅಲ್ಲಿ ನೀರಲ್ಲಿ ಇದು ಮಾಡಿ ಡಿಪ್ ಮಾಡಿ ತೊಗೊಂಬಂದ್ರು. ಆವಾಗ ಅದಾದ್ಮೇಲೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ, ಇಲ್ಲಿ ಯಾರು ಈ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಂದು ಸ್ನಾನ ಮಾಡ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಶುದ್ಧವಾದ ಭಕ್ತಿ ಬರುತ್ತೆ, ಅವ್ರಿಗೆ ಮೋಕ್ಷ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ. ಯಾಕಂದರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಇವರು ಹರಿದಾಸ್ ಠಾಕೂರ್ ಅಷ್ಟು ಪವಿತ್ರವಾದ ಭಕ್ತರಲ್ವ ಅಲ್ಲಿ. ಏನೋ ನದಿ ಹಂಗೆ ಇರುತ್ತೆ, ಸಿಂಹದ ಇದು ಇದೆ ಸಮುದ್ರ, ಉಪ್ಪೇ ಇಲ್ಲ. ஸோ அதனால் சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த பிரபோதானந்த சரஸ்வதி கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பிருந்தாவனத்துக்கு நீங்கள் போகணுன்னா பிரபோதானந்த சரஸ்வதி வந்து ஒரு உயர்ந்தமான ஒரு ஆச்சாரியார். அவர் நம்ம லைனில் வராங்க, நம்ம லைனியேஜில் வராங்க. நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போகணுன்னா சைத்தன்ய சரிதாமத்தோட லீலைகளை கேட்கணுமா. லீலைகளை கேட்டால் நீங்கள் போகலாம் பிருந்தாவனம் தான். பிருந்தாவனத்துக்கு நீங்கள் அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது, யூ மே ஆர் மே நாட். யூ மே ஆர் நீங்கள் போகலாம், இல்லை அல்லது போகாமே இருக்கலாம். அவரோட லீலைகள் கேட்டால் தான், மகாபிரபுவோட லீலைகள் அப்புறம் கிருஷ்ணனோட லீலைகள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கணுமா, எந்நேரமும் கேட்டுருக்கணும். ஓகே, இது வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஒரு 2 ஸ்லோகம் மட்டும் இது படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம ஏதாவது கருத்துக்கள், உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். நானே சொல்லணுன்ட்டு எதுவும் சட்டமே கிடையாது. நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன். ஒரு சன்னியாசி நேற்று வந்து சொன்ன மாதிரி மத்வாச்சாரியார் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு தூய பக்தன் வந்து கங்கையை விட சிறந்தவன். கங்கையில போய் பல முறை குளிச்சாதான் உங்க பாவங்கள் நீங்கும். கிருஷ்ண பக்திக்கு வர்றது கஷ்டம். ஆனா ஒரு பக்தனை நீங்க சந்திச்சா உடனே ஆன்மீகத்துக்கு வந்துருவீங்க அப்படின்னு மத்வாச்சாரியார் சொல்றாரு. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா தூய்மையான பக்தர்கிட்ட எல்லாமே இருக்கும், அவர்கிட்ட நிறைஞ்சிட்டு இருக்கும், கிருஷ்ணரோட கான்சியஸ்னஸ் நிறைஞ்சிட்டு இருக்கும். எப்போ கிருஷ்ணரை பற்றி தான் அவர் பேசுவார், வேறு எதுவும் பேசுறது இல்லை. அவர் பேசுறதுக்கு அவர் வாய்ப்பும் இல்லை. 24 hours அவர் பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருப்பார். பிரச்சாரத்தை பண்ணுறதுனால என்ன ஆகுது, கிருஷ்ணரை பற்றி சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அவருக்கு. இதே சொல்லிட்டே போகலாம். சைத்தன்ய மகாபிரபு பற்றி சொல்லணும்னா